நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. சரியாய் எதிர்வினையாற்றுங்கள். இன்றைய வேதாகம பகுதி கொலோசையர் 3 முதல் 17 வரை. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மன தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றியறிதலுள்ளவர்களாயும் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். குறிப்பு வசனம்: உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மன தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. கொலோசையர் 3:12. கௌரவால் தன் கண்களை நம்ப முடியவில்லை. அவர்கள் ஏன் இந்த வெள்ளை உடையில் இருக்கும் நல்ல மாமாவை அடிக்கிறார்கள் என்று எண்ணினான். அவன் இயேசுவை போல உடையணிந்த ஒரு நபர் தெருக்களில் ஊர்வலமாக இழுத்துச் செல்லப்படுவதையும் அவர் உடம்பிலிருந்து போலியான இரத்தம் சொட்ட சொட்ட போர் வீரர்களைப் போல உடையணிந்தவர்களால் சாட்டையால் அடிக்கப்படுவதையும் கண்டான். அது ஒரு சபையின் புனித வெள்ளி பவனி. ஆனால் அந்த காட்சி கௌரவுக்கு மிகவும் நிஜமாக இருந்தது. கௌரவ் பிறக்கும் போதே டவுன் சிண்ட்ரோம் என்னும் உடல்நிலை பாதிப்புடன் பிறந்து வாழ்பவன். மேலும் அவனது நிலைமை அவனை மற்றவர்களை விட அதிக கவலையும் கருணையும் கொண்டவனாக ஆக்கியது. தன் அம்மாவின் புடவையில் முகத்தை புதைத்து கொண்டு, அம்மா, தயவு செய்து அவர்களை நிறுத்தச் சொல்லுங்கள் என்று கூறியபடியே அவன் கதறி அழுத போது அவனது இதயம் கருணையால் நிரம்பியிருந்தது. கௌரவை போல இரக்கமுள்ளவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். சிலருக்கு எளிதில் இரக்கம் உண்டாகலாம் என்றாலும் நம்மில் மற்றவர்கள் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். கொலோசையர் சபையினர் தங்கள் பழைய வாழ்க்கை முறையை விட்டுவிடும்படி வன்மையாக வலியுறுத்தப்பட்டனர். அழுக்காகவும் கந்தையாகவும் இருந்த ஆடையை தூக்கி எறிவது போல கோபம், மூர்க்கம், பொறாமை, வாயில் பிறக்கலாகாத தூஷணம், வம்பு வார்த்தைகள் ஆகியவற்றை கொண்டிருந்த தங்கள் உலகத்துக்குரிய சுபாவத்தை களைந்து விடும்படி அவர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டனர். மாறாக இரக்கம், தயவு, மனத்தாழ்மை மற்றும் நீடிய பொறுமை ஆகிய நற்பண்புகளை அணிந்து கொள்ள அவர்கள் ஊக்குவிக்கப்பட்டனர். அவை இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் கொண்ட தங்கள் சிருஷ்டிகரை பிரதிபலிக்கின்றன. இரக்கம், கருணை, தாழ்மை மற்றும் தயவு ஆகியவை இன்றைய உலகில் பெரும்பாலும் பலவீனங்களாக கருதப்படுகின்றன. ஆனாலும் இதைத்தான் மற்றவர்கள் நம்மில் பார்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். சக பணியாளர்கள், அண்டை வீட்டார், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடனான நமது அனுதின உறவுகளில் இந்த குணாதிசயங்களுடன் செயல்படுவது எப்போதும் எளிதானது அல்ல. ஆனால் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாயினும் நாம் சரியாக எதிர்வினையாற்ற உறுதி கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த வழிமுறையில்தான் நாம் கிறிஸ்துவின் விசுவாசிகள் என்பதை உலகம் அறியும். நீங்கள் சரியாக எதிர்வினையாற்றுவது எப்போதாவது கடினமாக இருந்ததா? திவ்ய சுபாவங்களுடன் கடினமான சூழ்நிலையை நீங்கள் எப்போது எதிர்கொண்டீர்கள்? அன்பான இயேசுவே, உமது சுபாவங்களை அணிந்து கொள்ள எனக்கு உதவும். ஒவ்வொரு நாளும் உம்மை போலவே இருக்க என் மனதையும் இதயத்தையும் திறந்தருளும். ஆமென்.